நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத காரணத்தினால யார் ஆட்சி அமைக்கிறது, யாரின் மூலம் ஆட்சி அமைக்கிறது, யாரை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற மாதிரி 2 கட்சிகளும் சிறிது சிந்தனையில் இருக்கிறது. அதுக்கான ஆலோசனை கூட்டம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. ஒரு முக்கியமான நபர் வந்து பீகார் முதலமைச்சர் மிஸ்டர் நிதிஷ்குமார் யாதவ். 2வது முக்கியமான நபர் வந்து தெலுங்கு தேச மாநிலத்தின் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் முன்னாள் முதலமைச்சர் திருவாளர் என்டிஆர் அவர்களுடைய மருமகனும் தெலுங்கு தேச கட்சியின் தற்போதைய தலைவருமான மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய 2 எம்பிக்களினுடைய 2 பேரினுடைய ஆதரவு பெற்ற எம்பிக்கள் யார் பக்கம் போகிறார்களோ அவர்கள் அந்த கட்சி என்டிஏ கூட்டணியா இந்தியா கூட்டணியாங்கிறது முடிவாயிரும். ஆனால் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் திருவாளர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பதில் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு போயிட்டுருக்காங்க. டெல்லியில் ஆலோசனை கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. முடிவுகள் சாயங்காலத்துக்குள்ளே தெரிய வரும். எந்த கூட்டணி எங்கிட்டு ஆட்சி அமைக்குது, எப்படி ஆட்சி அமைக்குதுன்னு. இதுக்கு நடுவில் என்ன ஒரு பார்த்துருக்கோம் அப்படின்னா, காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் திருவாளர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் துணை பிரதமர் பதவியை கேட்டு வாங்க வேண்டும். யார்? சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபி ஆட்சியில் உட்கார்ற மாதிரி இருந்தால் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு என்ன கேட்கணும் அப்படின்னா, அவரோட தயவில் ஆட்சி அமைக்கிற போகும்போது எங்களுக்கு துணை பிரதமர் பதவி கொடுங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கேட்கணும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம். இப்போ இது வந்து அவருடைய ஆசை. யாரோட ஆசை? பீட்டர் அல்போன்ஸுடைய ஆசை. துணை பிரதமர் பதவி கேட்கணும் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து அவர் சொன்னதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஏன்னா பீட்டர் அல்போன்ஸ் ஒரு லெஜண்ட், ஒரு ஸ்காலர், அவர் ஒரு சிறந்த படிப்பாளி. அவர் சொன்னார்னா அதில் பலவித அர்த்தங்கள் இருக்கும். நம்ம அவரை பற்றி அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்செல்லாம் பண்ண அந்த அளவுக்கு புலமையெல்லாம் யாருக்கும் இல்லை. எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. பீட்டர் அல்போன்ஸுக்கு சாருக்கு இருக்கிற புலமையெல்லாம் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியாது. நம்ம அதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. நம்ம என்ன சொல்கிறோம், இவர் தெலுங்கு தேச கட்சியின் முதல்வராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசத்தினுடைய முதல்வராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. அப்போது இவர் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அந்த மாநிலத்தை நிறைய முற்போக்கு சிந்தனைகளை நிறைய விதித்து முற்போக்கான பாதையில் மாநிலத்தை கொண்டு போயிருக்கார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த விஷயங்கள், ஐடி ஃபீல்டு, டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டு, நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து முற்போக்கு ஐடியாக்களை நுழைச்சி வளம் பெற வச்சிருக்காரு. அந்த மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. கல்வி மேலே அவருக்கு வந்து தனி ஒரு விருப்பம். எப்பயுமே புதுசை யார் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விருப்பம் இருக்கும். ஏன்னா கல்வி இருந்தால் மட்டும்தான் புதிதான சிந்தனைகள், புதிதான அந்த யோசனைகள்லாம் வரும். அந்த புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கு பேசிக் கல்வி. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் திருவாளர் சந்திரபாபு நாயுடு ஒரு முற்போக்குவாதி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாடு எப்படி முற்போக்கு மாநிலமாக இருக்குதோ அதே மாதிரி தெலுங்கு தேசத்தின் முதல்வரும் முதல்வராக பதவியேற்க இருப்பவரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான திருவாளர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் முற்போக்குவாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் அவர் எங்கே போய் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு பிற்போக்கான கட்சிக்கு கொண்டு போய் பிற்போக்கு எண்ணமுள்ள மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய ஒரு கட்சியான பிஜேபிக்கு கொண்டு போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கிறாரு. அவருடைய முடிவுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம், 50,000 காரணங்கள் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம்.
நம்மளுடைய கருத்து இது, அவருடைய மனசு அது. அவர் அதிகாரத்தில் உட்கார போகிறாரு, நம்ம ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன், அவ்வளவுதான். இப்போ பீட்டர் அல்போன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு துணை பிரதமர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பீட்டர் அல்போன் சார் சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரி துணை பிரதமர் பதவி இல்லை. பிஜேபியில் இருக்கிற மோடியை விட, அமித்ஷாவை விட, நட்டாவை விட, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற விட அத்தனை பேரை விட மிகவும் பிரதமர் பதவி தகுதி வாய்ந்தவர் சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவருடைய ஆட்சியை கண்கூட பார்த்தோம். எதில்? அவரோட ஆட்சியை நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்குறோம். நம்ம தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் நிறைய முற்போக்கு விஷயங்களை நிறைய இது பண்ணியிருக்காரு. இவங்க விருப்பம் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு பேட்டியில், 5 ஆண்டுகள் வந்து இவர் ஆண்ட ஆட்சியில் யார், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் தலைவர் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆண்ட போது அவர் ஆண்ட அந்த 5 வருடங்களில் தெலுங்கு தேசத்தை 30 வருடங்கள் பின்னோக்கி இழுத்து கொண்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி தான் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பிஜேபி இந்தியாவை 30 வருடங்கள் பின்னோக்கி இழுத்து கொண்டு சென்று விட்டது. அந்த 30 வருடங்கள் பின்னோக்கி இழுத்து கொண்டு சென்ற இந்தியாவை சந்திரபாபு நாயுடு ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதில் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவு கொடுத்து அந்த கட்சி ஆட்சிக்கு வருமானா, அப்போது இவர் சிஎம் பிஎம் பதவிக்கு, பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி பதவிக்கு சந்திரபாபு நாயுடு வந்தாருன்னா அந்த 30 ஆண்டுகளை 20 ஆண்டுகளாக குறைத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த நம்பிக்கை பிஜேபி தலைவர் மாதிரி யாரு மேலேயும் இல்லை. அதான் பார்த்தோம்ல 10 வருஷமாக கிழியே அப்படியே அறுத்து தள்ளினாங்கல்ல, ஒரே தள்ளா. அதனால் அவர் பிஜேபிக்காரங்க ஆள்றதை விட தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியாவின் பிரதமராக ஆகி நாட்டை முன்னுக்கு கொண்டு வர என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. அதனால் பீட்டர் அல்போன் சார் சொன்ன மாதிரி துணை பிரதமர் பதவியை விட பிரதமர் பதவியே அவருக்கு சாலச் சிறந்தது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.